ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கிரி மலாய் கறி. இது வந்து ஒரு பெங்காலி டிஷ். சிங்கிரிங்கிறது வந்து பெங்காலியில் ப்ரான்ஸுன்னு அர்த்தம். ப்ரான்ஸ் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி அதில் முக்கியமாக நீங்கள் எடுக்க வேண்டியது முதுகில் இருக்க ஒரு நரம்பு தான், க்ரீன் கலரில் இருக்கும் அந்த நரம்பு. அதை எடுத்து க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட லிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை வந்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரானை பொறுத்தளவுக்கு ப்ரான் வந்து ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, அதே சமயம் வேகாமையும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அது வந்து எப்போவுமே நீங்கள் வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரானை வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இப்படி ப்ரானை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு ப்ரான் நல்லா வெந்திருக்கும் செய்யும். அதே சமயம் நீங்கள் சாப்பிடும் போது வந்து அந்த சாஃப்ட்னஸும் அதில் இருக்க மசாலாஸும் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ எடுத்து தனியாக எண்ணெய் வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஆல்ரெடி இருந்தனால அந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அதில் தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததும் இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போட்டிருக்க ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் வந்து இப்போ நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தை எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதை ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தில். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி. உங்கள்கிட்ட பெரிய தக்காளி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தக்காளி போட்டால் போதும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வேக விடணும். இப்போது இதுக்கு மேலே ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும், நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்டு ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மல்லித்தலை கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் வந்து தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரானில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் முந்திரியை வந்து பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே இந்த தேங்காய் பால் தான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட மசாலாஸ் வந்து எல்லாவுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தேங்காய் பால் கூட சேரும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போது இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறோம். இது மேண்டேட்டரி கிடையாது. உங்களுக்கு சுகர் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஃபுல்லாக, அதாவது கட் பண்ணாமல் முழு பச்சை மிளகாவையும் அப்படியே போட போகிறோம். இதோட எசன்ஸ் வந்து அந்த குழம்புல இறங்கும் போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காய் பேஸ்ட்டு, அந்த மசாலாஸ், ப்ரான் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு கறி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.